பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இன்றைக்கு அகில உலகமெங்கும் திருச்சபையானது லூர்து அன்னையனுடைய 167வது ஆண்டு விழாவினை கொண்டாடுகிறது. அதே வேளையிலே 33வது உலக நோயுற்றோர் நாளாகவும் இன்றைய நாள் கடைபிடிக்கப்படுகிறது. உயிராக மெய்யாக உயிர் மெய்யாக இருப்பவருக்கு பெயர் அம்மா. நமக்கு உயிராக இருந்து உலகில் நமக்காக உலவி வரும் ஒரு நபர் அம்மா. நமக்காக தம் திருமகனிடம் பரிந்து பேசி புதுமைகளை நமக்கு அள்ளித் தருபவர் அம்மா. நாம் நலம் பெற தன் மகன் இயேசு சொல்வதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு பணிப்பவர் அம்மா. நாம் குணம் பெற மனம் மாறுங்கள் என்கின்ற நற்செய்தியை காட்சி தருகிற இடங்களிலெல்லாம் நமக்கு எடுத்துரைப்பவர் அம்மா. இன்றைய நாளிலே லூர்து அன்னையினுடைய விழாவினை கொண்டாடுகிற போது லூர்து அன்னை பாவிகள் மனந்திரும்ப வேண்டும் என்று அந்த மீட்படையக்கூடிய செய்தியை, மனமாற்றம் என்கின்ற செய்தியை தொடர்ந்து அளித்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் என்னவோ அன்னை மரியாள் லூர்து நகரில் காட்சி கொடுத்த போது நாமே அமல உற்பவம் என்று அறிவித்தார். நாம் பிறக்கிற போதே பாவத்தில் பிறந்தாலும் நாம் பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தை அன்னை மரியாள் நமக்கு இன்றளவும் வைத்து கொண்டே இருக்கிறார். எனவே மாசுபட்ட மனுக்குலத்தின் மாசற்ற மாணிக்கமான லூர்து அன்னையின் பரிந்துரையால் பாவிகளாகிய நாம் அனைவரும் மனந்திரும்ப வேண்டி இந்த திருப்பலியிலே இணைந்து ஜெபிப்போம். நம் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகி எம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையாகிய லூர்து நகர் புனித கன்னிமரியாவின் நினைவு கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். தொடக்கத்தில் கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக விண்ணுலக வானத்திலிருந்து நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாகவும் என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் நீர் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இடத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லதென்று கண்டார். கடவுள் அவற்றுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள்,
பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்று உரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவில் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்த உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகம் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. மாலையும் காலையும் நிறைவேற்று 6ஆம் நாள் முடிந்தது. விண்ணுலகம் மண்ணுலகம் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவேறின. மேலும் கடவுள் நாம் செய்த வேலையை 7ஆம் நாள் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார். ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில் தான் ஓய்ந்திருந்தார். இவையே விண்ணுலகம் மண்ணுலகம் படைப்பின் தோற்ற முறைமையாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. உமது கை வேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பெருந்திரளான நிலாவையும் மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகள் நீர் பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். பல்லவி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் விளங்குகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம் நியமங்களின் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டம் கொள்ளச் செய்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 7 வசனங்கள் 1 முதல் 13 வரை. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல்
தீட்டான கைகளால் உணவு அருந்துவது ஏன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலையில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவரிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையும் தாயும் மதித்து நட என்றும், தந்தையோ தாயோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே உரைத்திருக்கிறார். ஆனால் ஒருவர் தம் தாயையோ தந்தையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது குர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், அதன் பின் அவர் தம் தந்தைக்கு தாய் தந்தைக்கு எந்த உதவி செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரான்ஸ் நாட்டிலே லூர்து நகரில் அன்னையின் திருத்தலம் இருக்கிறது. அந்த அன்னையின் திருத்தலத்துக்கு ஒருவர் 2 ஆண்டுகள் தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றார். முதல் ஆண்டு மிகவும் பக்தியோடு அவர் அன்னையின் கெபியின் முன்பாக ஜெபமாலை ஜெபித்து அந்த கெபியை 3 முறை சுற்றி வந்தார். அடுத்த ஆண்டு அந்த நபர் அங்கு சென்றிருந்த பொழுது அவர் நன்றாக குடித்து விட்டு சென்றார். அவ்வாறு ஜெபிக்க முற்பட்ட போது அவருடைய தலை சுற்ற ஆரம்பித்தது. ஜெபமாலையை அவரால் ஜெபிக்க முடியவில்லை. அவர் சொன்னார், கடந்த ஆண்டு நான் மாதாவிடம் வந்தேன், கெபியை 3 முறை சுற்றி சுற்றி வந்தேன். ஆனால் இந்த ஆண்டும் நான் மாதாவிடம் வந்தேன், இப்போது கெபி என்னை சுற்றி சுற்றி வருகிறது என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, கெபியையோ ஆலயத்தையோ சுற்றி சுற்றி வருவதால் பயன் இல்லை. புனித ஆறுகளில் நீராடுவதாலும் பயன் ஏதுமில்லை. புனித ஆறுகளிலே நீர் ஆடினால் என்ன பயன்? கோடி தீர்த்தம் கலந்து குளித்தாலும் அன்பு நமக்கு இல்லை என்றால், ஓடுகிற நீரினை ஒரு ஓட்டை குடத்திலே ஊற்றி அதை மூடி வைக்கின்ற மூடருக்கு ஒப்பாகும் என்பார் ஒரு தமிழ் இறையடியார். அன்புக்குரியவர்களே, நாம் மனம் மாற வேண்டும். நம்முடைய வாழ்வின் மையம் இறைவனாக வேண்டும். இந்த செய்தியைத்தான் அன்னை மரியாளும் லூர்து நகரில் மட்டுமல்ல, எங்கெல்லாம் காட்சி தருகிறாரோ அங்கெல்லாம் ஒரே ஒரு செய்தியை, தன் திருமகன் இயேசு சொன்ன அதே செய்தியை திரும்ப திரும்ப நமக்கு நினைவூட்டுகிறார். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலே பிறந்து பக்தியும் நல்லொழுக்கமும் உள்ள 14 வயது பெர்னதெத் என்கின்ற சிறுமிக்கு மசபியேல் என்கின்ற ஒரு குகையிலே அன்னை மரியாள் 1858 ஆண்டு பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரை 18 முறை காட்சி கொடுத்தார்கள். பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி அவர் காட்சி கொடுத்த போது அன்னை மரியாள் அந்த சிறுமியை பார்த்து ஓரிடத்திலே தோண்டச் செய்தார். தோண்டிய பொழுது நீர் ஊற்றானது பீரிட்டு கிளம்பியது. இன்றளவும் அது ஒரு ஓடையாக மாறி பல திருப்பயணிகள் அங்கு சென்று குளிப்பதோ அல்லது அந்த தண்ணீரை குடிப்பதோ வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அது நோய் நீக்குகிற ஒரு அற்புத நீர் ஊற்றாக இன்றளவும் விளங்கி கொண்டு வருகிறது. அன்புக்குரியவர்களே, லூர்து நகரிலே எண்ணற்ற புதுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏறக்குறைய 8000க்கும் மேற்பட்ட புதுமைகள் நடந்ததாக சொல்லப்படுகிறது.
ஆனால் அவற்றிலே 71 புதுமைகளை மட்டும்தான் இன்றளவும் திருச்சபை அறிவியல் பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக புதுமை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டிலே டாக்டர் கேரல் என்பவர், அவர் ஒரு மருத்துவர், கடவுள் நம்பிக்கை அற்றவர். லூர்து நகரில் நடக்கக்கூடிய புதுமைகள் புராண கதைகள் போலியானவை என்று சாதித்தவர். லூர்து நகரிலே நடக்கக்கூடிய அந்த புதுமைகளை கண்ட ஒருவர் புற்றுநோய் முற்றிய நிலையிலே லூர்து நகருக்கு செல்லுகிறார் ஒரு பெண்மணி. அவ்வாறு அவர் செல்லுகிற போது இந்த மருத்துவரும் அந்த பெண்மணியை பின்தொடர்ந்து செல்லுகின்றார். இவருடைய நோக்கம் என்னவென்றால், அங்கு நடப்பது புதுமை அல்ல, அந்த புதுமைகள் எல்லாம் பொய்யானவை என்று நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக. எனவே அந்த பெண்ணை அங்கு அழைத்து சென்ற இந்த குடும்பத்தினர் அந்த பெண்ணின் மேல் அந்த அற்புத நீரை ஊற்றுகிறார்கள். என்ன ஆச்சரியம்! அந்த பெண்மணி சிறிது சிறிதாக குணமடைந்து நடக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவர் நடக்க ஆரம்பிக்கிறார். இந்த உடன் சென்ற டாக்டர் கேரல் அந்த பெண்மணியை பரிசோதித்து பார்க்கிறார். புற்றுநோய்க்கான அறிகுறி எதுவும் அந்த பெண்ணிடம் இல்லை. புதுமைகளை நம்ப மறுத்த இந்த டாக்டர் கேரல் இந்த கெபியின் முன்பாக முழந்தாள் படியிட்டு ஜெபமாலையை ஜெபித்தார். தனது பெயரை கூட அந்த எழுத்துக்களின் வரிசையிலே தலைகீழாக மாற்றி லாராக் என்று பெயரை மாற்றிக்கொண்டார். அன்றைக்கு 2 புதுமைகள் நடைபெற்றன. அந்த பெண்ணின் உடல் புற்றுநோய் குணமானது. இன்னொன்று அந்த மருத்துவரினுடைய நாத்திக புற்றுநோயும் குணமானது. இன்றைய நற்செய்தியிலும் நாம் வாசிக்க கேட்டோம். பரிசேயருடைய வெளிவேடம் ஒரு வகையிலே ஒரு புற்றுநோய் போல் அன்றைய சமுதாயத்தை அரித்து கொண்டே இருந்தது. உணவு அருந்துவதற்கு முன்பாக கைகளை கழுவுவது ஒரு சமயச் சடங்காகவே அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். கழுவாத கைகளால் உண்டால் அந்த உணவு தீட்டுப்பட்டது என்கின்ற எண்ணம் பரிசேயர்களுக்கு இருந்தது. எனவே கைகளை கழுவுவது உடல் நலனை காத்து கொள்ளுகின்ற அக்கறை என்பதை காட்டிலும் தங்களுடைய அந்த இனத்தின் மேன்மையை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் இந்த கைகளை கழுவாதற்கு பின்னணியாக இருந்தது. கைகள் சுத்தமாக இருப்பதை விட அது கண்டிப்பாக தேவை. அதை விட நமது உள்ளம், நமது இதயம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே முக்கியம். சக மனிதரை தீட்டுப்பட்டவர், தீண்டத்தகாதவர் என்று எண்ணி அவர்களை ஒதுக்குவது அபாயகரமான ஒரு நோய். அது மாபெரும் பாவம். இந்த நோயிலிருந்து, இந்த பாவத்திலிருந்து இறைவன் நம்மை விடுவிக்க மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கடந்த 33 ஆண்டுகளாக திருச்சபையானது இன்றைய நாளை உலக நோயாளர் நாளாக கடைபிடித்து வருகிறது. இந்த நாளை ஏற்படுத்தியவர் முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள். அவர்கள் 1992ஆம் ஆண்டு பார்க்கின்சன்ஸ் என்று அழைக்கப்படுகிற நடுக்குவாத நோயினால் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர் உலகமெங்கும் தீராத நோய்களால் பாதிக்கப்பட்டோரோடு தன்னையை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் நோயுற்றோர் மீது நாம் தனிப்பட்ட அக்கறை கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த நோயாளர் தினத்தை உருவாக்கினார். அன்புக்குரியவர்களே, ஒரு பேராசிரியர் கடுமையான ஒரு நோயிலிருந்து விடுதலை பெற்றார், குணமடைந்தார். அவருக்கு குணமளித்த மருத்துவருக்கு அவர் நன்றி சொல்ல முற்பட்ட போது அந்த மருத்துவர் சொன்னார், முதலில் நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இரண்டாவது, உங்களை சுற்றியுள்ளோர், உங்களுடைய குடும்பம், உங்களுக்காக ஜெபித்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் குணமடைந்ததில் என்னுடைய பங்கு மிக குறைவே. மருத்துவர்களாகிய நாங்கள் யாரையும் குணப்படுத்துவதில்லை. குணமடைவதற்கு தடையாக உங்களுக்குள் இருக்கக்கூடிய கிருமிகளை நாங்கள் நீக்குவதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். மற்றபடி நீங்கள் குணமடைந்ததெல்லாம் எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, கடவுளுடைய கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என்று சொன்னார்.
ஒருவர் குணமடைய வேண்டுமென்றால் 3 முக்கியம். 1, கடவுளுடைய அருள் நமக்கு மிக மிக முக்கியம். 2வது, நோயுற்றிருப்பவரிடமும் அவரை சுற்றியுள்ளவரிடமும் நம்பிக்கை அவசியம். 3வதாக, மருத்துவருடைய திறன் ஆலோசனை அவசியம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே உலகமெங்கும் நோயுற்றோருக்காக ஜெபிக்கிற இந்த வேளையிலே லூர்து அன்னையினுடைய பரிந்துரையின் வாயிலாக நம்மை இயேசு குணப்படுத்த முடியும் என்று நம்புவோம், நலம் பெறுவோம். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையா தந்தானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையது உங்களது ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நாங்கள் மக்களிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூயாவியாரின் வழியால் ஊடுருவிக்கப்பட்ட எங்களது எங்கள் புனித லூர்து அன்னையினுடைய பரிந்துரையால் உம்முடையவற்றை என்றும் ஆவலாய் தேடவும் பாதுகாக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளை இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித லூர்து நகர் அன்னையினுடைய விழாவிலே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி புகழ்ந்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். நாம் நோயிற்றிருந்தால் நமக்காகவும் நமக்கு தெரிந்தவர்கள் மற்றும் அனைத்து நோயிற்றோருக்கும் ஆண்டவர் அருகிலிருந்து உடனிருந்து அவர்களுக்கு தேவையான நற்சுகத்தை தர வேண்டும் என்று நம்பி மன்றாடுவோம். உயிர் தொடுமிதன் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவன் நம் அனைவரையும் உடல் உள்ள ஆன்ம நோய்களிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. உன்னுடைய பாவங்களை எல்லாம் ஏற்பாராமல் நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் நற்சுகத்தையும் மன அமைதியையும் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தழுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உடல் உள்ள நோய்களால் வருந்துகின்ற அனைவரையும் அழைத்து குணப்படுத்துகிற இறைவன் இவர். இவரை உணவாக உண்ண இன்று அடைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் திருமகனுடைய தாயும் எங்கள் தாயுமான லூர்து நகர் அன்னையை நினைவு கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெறும் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியரும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சி துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.